இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை ஜெயலலிதா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் ஜெயலலிதா. பிறந்த தேதி 24/2/1948. உயரம் 155 சென்டிமீட்டர். ஸ்கூல் பிஷாப் காட்டன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கர்நாடகா. காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் சென்னை. இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாரும் வியந்து பார்த்த ஒரே பொண்ணு அப்படின்னா நம்ம ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். ஆனால் இவங்க தாத்தா வந்து அவங்களோட ஊரில் அர்ச்சகராக இருந்திருக்காரு. இவங்களோட ஜோசியத்தை பார்த்தது எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை, இவங்களுக்கு வந்து மகாராணி யோகம் இருக்குது, இவங்க ஒரு நாட்டையே ஆள போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஜெயலலிதா அவங்களோட அப்பா வந்து இவங்க 2 வயசா இருக்கும்போதே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட அப்பாவோட ஞாபகம் அப்படின்னா, அவங்கள வந்து பிணமா தூக்கிட்டு வந்தது தான் அவங்க ஞாபகமா வச்சிருந்திருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு சொந்த வீடு மட்டும் தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அப்போ நடிகையா இருந்திருக்காங்க. நடிகையா இருக்கும்போது அதில வர சேலரிய வச்சு தான் இவங்க அவங்க பொண்ண வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அம்மா ஒரு நடிகையா இருக்கிறதுனால, இவங்க கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்களா, இவங்க அம்மா ஒரு நடிகை தான, இவங்களும் நடிக்க தான் போவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவங்களுக்கு அவங்க அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மாவோட முந்தானைய பிடிச்சு தான் தூங்குவாங்க. ஆனா காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது, அம்மா அவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வேலைக்கு போயிருவாங்களாம். இவங்களோட 13 வயசுலேருந்து இவங்க சினிமாவில் நடிச்சுக்கிருக்காங்க. இவங்க நிறைய இண்டஸ்ட்ரியில் அந்த காலத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. கன்னடா, தெலுங்கு நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க சினிமாவில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட 2வது படம் தமிழில் அப்படின்னா, அது நம்ம எம்ஜிஆர் சார் கூட ஹீரோயினாக இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படத்தில் எம்ஜிஆர் சாரும் ஜெயலலிதா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவு ஹிட்டு கொடுத்துருக்கு. இந்த படமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு அதிகமாகவே வந்துக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் அதர் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்களுக்கு பட வாய்ப்பு அதிகமாகவே வந்துருந்தது. இவங்களோட 22 வயசில் அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்போ யாருமே கிடையாது. அவங்க அம்மா மட்டும் தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இவங்களுக்கு எம்ஜிஆர் சார் தான் துணையாக நின்றாங்க எல்லா விஷயத்துலேயும். எம்ஜிஆர் சார் வந்து அரசியல் போனதுக்கப்புறம் தான் இவங்களும் அரசியலுக்கு வந்தாங்க. அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேருமே வந்து சினிமாவில் நடிக்கவே இல்லை. அவங்க அரசியல் தான் முழு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எம்ஜிஆர் சார் இறந்து போனதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்சியே வந்து ஜெயலலிதா அம்மா கைக்கு வந்தது. ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு பொண்ணாக நின்று அவ்வளோ பேரை சமாளித்து, எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சமாளித்து, இன்றைக்கி எல்லாருடைய பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு அயன் லேடியாக, ஒரு போல்டான உமனாக இருக்கிறது யாருன்னா அது ஜெயலலிதா அம்மா தான். இன்னும் நிறையா பொண்ணுங்க வந்து இவங்கள தான் ஒரு ரோல் மாடலாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு நினச்சா எது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற உதாரணமே வந்து ஜெயலலிதா அம்மா தான். ஒரு பொண்ணாக ஒரு நாட்டவே அவங்க கையில் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க இல்லைன்னா கூட அவங்கள நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஆட்சியாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் இன்னும் நம்ம யாருனாலையும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க பேச்சு அவ்வளோ போல்டாக பேசுவாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அதில் கரெக்டாக பேசி அவங்க வந்து மேலே நின்றாங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இரும்பு பெண்மணி. ஏன்னா இவங்க வந்து 6 டைம் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அரசியலில் நிறைய ஆண்கள் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பெண்ணா நின்று முதலமைச்சராக இத்தனை 6 வருஷம் அவங்க கடந்திருக்காங்க அப்படின்னா அது ஜெயலலிதா அம்மா தான். அவங்க சினிமாவில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஃபேன்ஸை உருவாக்குனாங்களோ அதை விட அதிகமாக ஒரு படி அதிகமாக அவங்க அரசியலில் நிறைய மக்களை வந்து அவங்க சேமிச்சிருக்காங்க. இவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.